சந்தோஷம் தான்யா வேணும். சந்தோஷம் இருந்தாதான் அடுத்த பொழுதே நகர்த்த முடியுது, நாளை நகர்த்த முடியுது. இல்லைன்னா நகர்த்த முடியுதா? இடத்துல நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும், ஒரு இது பண்ணணும்னு முடிவெடுக்க போனா அங்க ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா முக்கால்வாசி யாரால வரும்? சொந்தக்காரங்க. கரெக்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் இந்த உலகியலுக்கும் பொருந்தும், அருளியலுக்கும் பொருந்தும். இப்போ உங்க வீட்டுல நல்ல குடிநீர் வசதி வருது, நல்ல காற்றோட்டமா இருக்கு, நல்ல இதுவா இருக்கு, பண்ணப்படுதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் நீங்க இவ்வளவு காலம் அந்த வீடு நல்லா இருக்கவே தான் இந்த வீடு நல்லா இருக்கு. இப்போ ஆனா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த வீட்டை கட்டுறதுல ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ நமக்குமே ஒரு சில சொந்தக்காரங்க இருக்காங்க. எந்த மாதிரினா, என்ன பிரச்சனை, நீ கட்டிடுவியா, என்னை விட கட்டிடுவியா, பெரிய வீடு கட்டி நீ எப்படி கட்டுற நான் பாக்குறேன்டா, நீ என்ன நிலவையில நான் போறேன்டான்ற மாதிரி நமக்கும் சில சொந்தக்காரங்க, இந்த மாதிரியான சொந்தக்காரங்க. இப்போ அந்த வீட்டுல யார் வசிக்கிறா? இந்த வீட்டுல நான் வசிக்கிறேன், நாம இங்க உலகத்துல இருக்கிற வீட்டுல நாம எல்லாரும் வசிச்சுட்டு இருக்கோம். அந்த வீட்டுல யார் வசிக்கிறா? சரி, இப்ப அந்த சொந்தக்காரங்க யாருப்பா? நான் சொல்லட்டுமா? எனி ஐடியா? உங்களை நித்தியமான அந்த வீடை கட்டவே விடக்கூடாது. அவன் எப்படி கட்டுறான் நான் பாக்குறேன்டான்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன்னா நீங்க சொல்லலாம், ஐயா நான் ஒழுக்கத்துல நிக்காதவெல்லாம் கிடையாதுயா, நான் நிக்க வரதான்யா, முயற்சிக்குதான்யா வரேன், ஆனா முடியலையா, தடுக்குதியா, அடி வாங்குறையா, பிரச்சனையாவதியா, சிக்கலாதியான்னு சொல்லிட்டு சொல்றீங்களே. இது ஏன், எதனால அப்படின்னா, ஒரு வீடு வந்து எதை தீர்மானிக்குது? நம்மளுடைய மதிப்பை தீர்மானிக்குது, ஸ்டேட்டஸை தீர்மானிக்குது. இங்க எப்படி ஒரு விஷயம் இருக்கோ அது மாதிரி அங்க உங்களோட வீட்டோட தரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தரத்தை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ரெண்டாவது சொந்தக்காரங்களோட மென்டாலிட்டியே என்னது? நீங்க இருக்கணும், அதுல எந்த வித மாற்றமே கிடையாது. ஆனா எனக்கு கீழே தான் இருக்கணும், எனக்கு மேல போயிடக்கூடாது. இதை வந்து ஒரு வாழ்வு வந்து ரொம்ப ஒரு டஃப்பான இதுவா பார்க்காதீங்க. ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி பிலிம் இது. கேடிவில ஒரு ஃபேமிலி பிலிம் போனா எப்படி இருக்கும்? ஒரு சமயம் தடடடடான இவன் இருக்கானே, பாவி பையன் வந்துட்டானே, இவன் போட்டு இது பண்ணுவாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு நெடுந்தொடர் இது. என்னன்னா, இங்க ஆட்கள் வரணும், வாழணும், சாகணும், மறுபடியும் பிறக்கணும், வாழணும், சாகணும். இதுதான் அதோட வேலை. ஸோ அப்போ நாம எப்படி இருக்கணும்? நான் கட்டுவேன்டா, இது என் வீடுடா, இது எங்க அப்பா கொடுத்த நிலம்டா, நான் அதை மீட்டு நான் இங்க கட்டுறது தான்டா நான் இந்த பிறவின்னு சொல்லிட்டு அந்த அளவு சொல்ற தைரியம், துணிவு இங்க எத்தனை பேருக்கு?